கவிஞன் பிறந்தபின் கவிதை பிறக்கும், கவிஞன் பிறந்தபின் கவிதை பிறக்கும், கவிஞன் மறைந்தாலும் கவிதை மறையாது, மறைந்தும் மறையாத மாபெரும் காவியத்தை படைத்த கம்பன் புகழ்பாடி கன்னி தமிழை வளர்த்து புதுமைகள் பல சேர்க்கின்ற புதுகை மண்ணிற்கும் புதுகை கம்பன் கழகத்தாருக்கும் என் பணிந்த நன்றிகளை அவர்கள் பாதங்களில் பணிந்து செய்து இந்த இனிய நிகழ்விற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய, பொதுவாக ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், மகிழ்ச்சியான இடத்திலெல்லாம் நீங்கள் இருப்பீர்களா என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கே மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதிலே யாதொரு குறையும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு பேசிவிட்டு சிந்திப்பவன் மனிதன், சிந்தித்து விட்டு பேசுபவன் ஞானி. மனித வடிவிலே அமர்ந்து ஞானியின் வடிவிலே நல்ல தீர்ப்புரை எழுத காத்திருக்கிற மாண்பமை பொருந்திய நடுவர் அவர்களே, ஏனைய பேச்சாளர் பெருமக்களே, தகுதியும் தரமும் மிகுதியாக வாய்க்க பெற்றிருந்தாலும் கீழே அமர்ந்து சுவைத்துக் கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, அத்தனை பேருக்கும் இனிய வணக்கங்களை சுருக்கமாக தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே, கம்பன் காவியத்தில் மிகுதியும் காணப்பெறுவது வள்ளுவனின் வாய்மொழிதான் என்று எங்கள் அணியின் சார்பாக வாதிட வந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாக ஒன்றை சொல்லி என்னுடைய வாதத்தை தொடங்க ஆசைப்படுகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லி வைத்தார். ஒரே ஒரு வார்த்தையில் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், நாடு நீங்கி காடு புகுந்த பிறகு ராமனுக்கு கிடைத்த உறவுகள் இந்த வாய்மொழியை மெய்ப்பிக்கக்கூடிய உறவுகளாகவே இருக்கின்றன. நடுவர் அவர்களே, எளிய முதியவளாக இருக்கக்கூடிய சவரியாக இருக்கட்டும், எளிய வேடனாக இருக்கக்கூடிய குகனாக இருக்கட்டும், மற்றும் தன்னுயிரை புகழுக்கு விற்ற சடாயுவாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் அரக்கர் குலத்திலே பிறந்தாலும் அடைக்கலம் தேடி வந்த வீடனாக இருக்கட்டும், இடையே வந்து செல்லுகிற ஏனைய சிறு பாத்திரங்களாக இருக்கட்டும், ஒன்றை செய்து கொள்கிறான் ராமன். என்ன தெரியுங்களா? நம் வாழ்க்கையில் சிறந்த செல்வம் என்பது அன்பிற்குரியவர்களே நம்மிடம் இருப்பவை அல்ல. வாழ்க்கையில் சிறந்த செல்வங்கள் என்பது நம்மிடம் இருப்பவை அல்ல, நம்முடன் இருப்பவர்கள் தான் சிறந்த செல்வங்கள் என்பதை உணர்த்தும் விதமாக ராமன் அவர்களை உவந்து அணைத்துக் கொள்கிறானே தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாய். குகனொடும் ஐவரானோம் என்கிறவுடைய கம்பனுடைய பாடலின் வழியாக அவன் எதை சொல்ல நினைக்கிறார்? நமக்கு கூட இருக்கக்கூடியவங்க, நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவாங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வள்ளுவனுடைய வாய்மொழிதான் நடுவர் அவர்களே அங்கே கம்பனை மட்டும் வழி நடத்தவில்லை, கம்பன் படைத்த ராமனையும் வழி நடத்தி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். அது இந்த கம்பன் நம்ம கூட இருக்கவங்களை பார்த்துக்கிறோம் சொன்னீங்கல்ல, அது எந்த நூல்? அது நடுவர் அவர்களே, அது நூல் வரல, ஒரு திரைப்படத்திலே வந்த ஒரு உரையாடல். அதான் பார்த்தேன். அது வேறுபாடு. ஏன்னா நம்ம வாட்டுக்கு சில பேர் சேர்த்து விட்டுருவோம் நடுவில். இந்த தொல்காப்பியம் எழுதுறப்ப ஒவ்வொன்றுக்கு புறத்திணை சொல்லுவோம், அகத்திணை புறத்திணை. இந்த குறிஞ்சிக்கு என்ன முல்லைக்கு என்ன சொல்லுவோம். அதில் எங்களோட படித்த ஒருத்தன் நிறைய மார்க் வாங்கிட்டு வந்து காட்டுறான். முல்லை தானே கொள்ளையது புறணைன்னு எழுதி வச்சிருந்தான். அப்படி கிடையவே கிடையாது. இது எப்படின்னு கேட்டேன் நான். கொல்லப்புறத்தில் முல்லைப்பூ பூத்துருக்கு அவ்வளோதான்ட்டான். இப்போ அவர் சொன்ன ரஜினிகாந்த் படத்தில் வர்ற பாட்டு இதுன்னு நினைக்கிறேன், அதானா? என்ன அப்படி ராமாயணம் மாதிரியே பேசுகிறார் பாருங்க அது நடுவில். நடுவர் அவர்களே, திடீர்னு எக்கனாமிக்ஸ் எழுதிடுவாங்க கெமிஸ்ட்ரியில், பார்த்துருக்கீங்களா? கம்பன் காவியத்தை படைப்பதற்கு மைய இழையாக அவனுக்கு பேருதவி புரிந்ததே வள்ளுவனுடைய வாய்மொழிதான் நடுவர். அவ்வளவுதான் முக்கியம். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், சிறை புகுந்தாளின் ஏற்றத்தை சொன்னது கம்பனுடைய காவியம் என்று சொன்னால், பிறன்மனை நோக்காமல் வாழ்வதுதான் பேராண்மை என்கிற வள்ளுவனுடைய ஒற்றை வார்த்தைக்கு சாட்சியம் படைத்தவன் தான் எங்கள் கம்பன் நடுவர் அவர்கள். ஒரே ஒரு வார்த்தை தாங்க, என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்று தன் வாழ்நாளையே நன்றிக்கு பலி கொடுத்த கும்பனை வைத்துக் கொண்டு நீங்கள் எதை பேசப் போகிறீர்கள்? சிலம்பின் நெறியை காட்டிலும் எங்கள் வள்ளுவத்தின் வழிதான் அங்கே கம்பனை பெரிதும் வழி நடத்தி இருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். நடுவர் அவர்களே, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்?
சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்று வள்ளுவன் எழுதுகிறான் இல்லறவியலிலே. என்ன சொல்லுகிறான்? இரும்பினால் அரண்கள் அமைத்து பாதுகாத்தால் ஒரு பெண்மையினுடைய நலம் அங்கு பேணப்படுமா? இன்றைய சூழ்நிலையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம். அப்ப ஒரு பெண் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள எது தேவை? ஒரு ஆடவனுடைய உதவி இல்லாமல் காத்துக்கொள்வதற்கு எது தேவை என்றால் அந்த பெண்ணினுடைய ஒழுக்கம் என்கிற பேராயுதமே அவளுக்கு போதும் என்பதற்கு கம்பன் சீதையை அமைப்பதற்கு, சீதை என்கிற பாத்திரத்தை வழி நடத்துவதற்கு வள்ளுவனுடைய இந்த வைர வரிகள் தான் நடுவர் அவர்களே சாட்சியமாக அமைந்தன. வள்ளுவனுடைய இந்த வரிகள் தான் சாட்சியமாக அமைந்துள்ளன. கண்ணதாசனை பற்றி மிக அழகாக உங்கள் முன்னுரையிலே குறிப்பிட்டீர்கள். விதி என்கிற சொல்லை வள்ளுவனும் பயன்படுத்தி இருக்கிறார், இளங்கோவும் பயன்படுத்தி இருக்கிறார், கம்பனும் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் வள்ளுவனுடைய ஊழ் என்கிற செய்தியை இளங்கோவை காட்டிலும் கம்பன் எப்படி மிகச்சிறப்பாக கையாண்டு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றை சொல்லிவிட்டு இடம் சார ஆசைப்படுகிறேன். நடுவர் அவர்களே, விதி குறித்து சொல்லுகிற போது நம்முடைய ஊர்ல ஒரு சொல் வழக்கம் உண்டு. விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்கள். கண்ணதாசன் தான் சொல்லுகிறார், விதியையும் மதியால் வெல்லலாம் என்று சொல்வோர் வெல்வதும் விதியால் தான் என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னார். விதியை கூட மதியால் வெல்லலாம் என்று சொல்வோர் வெல்வதும் அவருடைய விதியால் தான் என்று சொல்வார். இந்த விதி குறித்து ஒரு இடத்தில் ஒரு மாற்று கருத்தை கம்பன் பதிவு செய்கிறார். ஒரு இடத்துல சொல்றான், தன்னுடைய அண்ணனாகிய ராமன் கானகம் செல்ல வேண்டும் என கேள்விப்பட்ட இலக்குவன் துடிக்கிறான். அனலிடைப்பட்ட புழுவென துடிக்கிறான். என்னுடைய வில்லினால் இந்த உலகங்கள் யாவையும் அழித்து விடுவேன் என்று அச்சுறுத்துகிறான். அவன் சினம் கண்ட ராமனே பதறி போகிறான். இது நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை என்கிற பாடலிலே சொல்லுகிறான். இது விதி செய்த பிழை என்று பேசுகிறான். இது விதி செய்த பிழை என்று பேசுகிறான். சரி, இது விதிதானே, அமைதியா இருக்கலாம்னு இருந்துகிட்டான். ஆனா அதே இலக்குவன் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றான்? கானகத்திற்கு வந்த பிறகு தன் அண்ணனாகிய ராமன் மாயமான் பின்னாடி போனான். தன் அண்ணியாகியவள் தன்னை தகாத சொற்களால் சுட்டாள். இந்த ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்து இலக்குவன் பேசுகிறார். நடுவர் அவர்களே, எப்ப சொன்னா? விதிக்கும் விதியாகும் என் விற்தொழில் காண்டி என சொன்ன அதே இலக்குவன் சொல்லுகிறார், அந்த விதிக்கே விதி எழுதுவேனா அப்படின்னு சொன்ன இலக்குவனை கம்பன் எப்படி மாற்றி காட்டினான் தெரியுமா? விதிக்கே விதி எழுதுவேன்னு சொன்னான்ல இலக்குவன். அவனை சொன்னா, இந்த காட்டுக்கு வந்த பிறகு அண்ணனுடைய அறிவு மழுங்கி போச்சா? அது மாயமான் என தெரிந்த பிறகும் அதன் பின்னாடி ஏன் போனா? அண்ணி என்பவள் எனக்கு தாய் என்று தெரிந்த பிறகும் ஏன் தகாத வார்த்தை சொன்னான்? அழகாக ஒரு கவிஞன் எழுதினானே, கோடு போட்டு நிற்க சொன்னான், சீதை நிற்கவில்லையே, சீதை என்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையேன்னு எழுதினானே. அப்படி அண்ணி ஏன் தன்னை இப்படி தகாத வார்த்தைகளால் திட்டினாள்? ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறான், ஓ இதுதான் விதி என்பதோ, ஓ இதுதான் விதி என்பதோ என்று சொல்லி நடுவர் அவர்களே அந்த வார்த்தையை சொன்னா, வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ என்று கேட்கிறார். வெஞ்சின விதியை, வலிமை மிகுந்த விதியினை வெல்வதற்கு இந்த உலகத்தில் வேறு வழிகள் இருக்கிறதா என்று முதலில் விதிக்கும் விதி உடையவன் என்று சொன்ன அதே இலக்குவனை கூட விதியை காட்டிலும் வலியது இல்லை என்று கம்பனை பேச வைத்தது எது தெரியுங்களா? ஊழிர் பெருவழி யாவுல என்கிற வள்ளுவனுடைய வார்த்தைகள் தான் அங்கே வழிகாட்டி இருக்கின்றன என்று சொல்லி நடுவர் அவர்களே நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு பணிந்து கேட்ட அத்தனை பெருமக்களுக்கும் இனிய வார்த்தைகளால் நன்றி சொல்லி விடை சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல். இன்னைக்கு நீங்கள் என்னென்னமோ படித்து பார்க்குறீங்க, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் படிக்கிறோம். அந்த குறிப்பு அறிதல்ங்கிறது ஒரு அதிகாரமே வச்சிருப்பார். அவர் அழகாக சொன்னார், ஒன்று போதும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறதுக்கு அந்த கதாநாயகனே சாட்சி. எங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசையாக போகிறார் அப்படிங்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தார். நாங்கள் பிறந்தது 4 பேர் தான். ஆனால் எனக்கு கிடைச்ச தம்பியர் அடுத்தடுத்து குகன் என்ற ஒரு தம்பி, சுக்ரீவன் என்ற ஒரு தம்பி, விபீடன் என்ற ஒரு தம்பி, 7 பேராக மாறணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதில் ஒன்று மனித இனமே இல்லை, குரங்கு. ஒருவன் படகு ஓட்டுபவன்,
ஒருவன் அரக்கன். ஆனாலும் கூட என்ன, அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எங்கேருந்து வந்தது? காப்பியம்தான் அது. ஆனாலும் வள்ளுவனுடைய அந்த குரல் அவரை பாதிச்சிருக்கணும். அழகாக சொன்னார். அதே போல் இந்த விதிங்கிற சொல்ல பால் அப்படின்னு ஒரு சொல் உண்டு, ஊழ் அப்படின்னு ஒரு சொல் உண்டு, ஆகூழ் போகூழ் அப்படின்னு உண்டு. இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி நினைப்பீங்க, என்னன்னு தெரியல, இப்படி மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி. பாருங்க, எவையெல்லாம் நமக்கு தெரியாதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வரணும். தெரிஞ்சதை கேட்டுட்டு போகிறது ஒரு வகை, தெரியாதையும் கேட்டுட்டு போகணும். பரியினுமாகாவாம் பாலல்ல உய்த்து சொரியினும் போகா தம, திருக்குறள். பொருள் என்ன தெரியுமா? நமக்கு சொந்தமான பொருளாக இருந்தால் தெருவில் போட்டாலும் எடுத்து கொடுத்துருவானா. நமக்கு சொந்தம் இல்லாத பொருளாக இருந்தாலும் 8 பூட்டு பூட்டினாலும் கொண்டுட்டு போயிடுவாங்களாம். இவ்வளோதான். இதுதான் அதில் சொல்கிறது. பரிணமாகவாம் பாலல்ல, விதிப்படி அது நம்மை சாராது. எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் அழகா எடுத்து சொல்லி அந்த நீங்கள் என்றான ஒரு கவிஞன் கண்ணாசன் தான் அந்த பாட்டு. கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, அவள் ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம் அதில் வரும். சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. கண்ணாசன் நான் முதல்ல சொன்ன பாருங்க, அவர் எதெல்லாம் படித்தாரோ அதை பாட்டுக்குள்ளே கொண்டு கொடுத்தாரு. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இப்போ அது பாட்டில் இருக்கலாம், அது நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லையா? அதுதான் ரொம்ப அற்புதமாக எடுத்துக்காட்டினீங்க. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் சிறை இருந்தால் ஏற்றம் பேசுவது ராமாயணம் ஒரு வரி. அது யார் சொன்னது தெரியுங்களா? அந்த வரியெல்லாம் வைணவ உரையாசிரியர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள். ராமாயணம் என்றால் சிறை இருந்தால் ஏற்றம் பேசுவது, பாரதம் என்பது தூது நடந்தவன் கதையை சொல்வது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பஞ்சவர்க்கு தூது நடந்தானை பேசாத நாவண்ணனாவோ, நாராயணா என்னாத நாவண்ணனாவோ. எது? சிலப்பதிகாரம். இங்கே பாருங்க, ராமாயணமோ மகாபாரதமோ கம்பன் எழுதுவதற்கு முன்பும் தமிழில் வில்லிபுத்தூரார் எழுதுவதற்கு முன்போ சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, கதைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்க போகிறோம். அழகாக சொல்லியிருக்காரு. விதியை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நமக்கு தோணுதே, விதி சில நேரங்கள் நம்மளை பார்த்து சிரிக்குதே. அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க, என்ன எப்படி ஊழில் பெருவெளியாவுல அந்த அதிகாரமே ஊழ் தான். அதுலேயே எழுதுவார். இந்த சில பேர் என்ன மட்டும் கேட்பாங்க, என்னங்க இப்படி போட்டு குழப்பியிருக்காரு, என்னையா ஏற்பது இகழ்ச்சின்னு இருக்காரு. ஆமாம். ஐயமிட்டு உண் அப்படிங்கிறாங்க. ஆமாம். கொடுத்து சாப்பிடுங்கிறான் ஒரு இடத்துல, வாங்குற மாதிரி கேவலம் இல்லை அப்படிங்கிறான். இப்போ என்ன செய்யறது? அப்படி இல்லை, அது இடத்தை நோக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன, கொடுக்க வேண்டிய இடமா குடு, வாங்கக்கூடாத இடமா மறு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லார்ட்டையும் கை நீட்டாத, அவ்வளோதான். ஐயமிட்டு உண். நல்லா பேசியிருக்காரு, அருமையாக கேட்கவே நல்லா இருந்தது.